இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வாழ்க்கையில் எங்களுக்கு ஒரு முன்னேற்றமுமே இல்லை, அப்படியே தான் இருக்கிறோம். சில பேர் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது அப்படி சொல்லுவாங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அப்படியே தாம்மா இருக்கிறோம், எந்த விதத்துலையுமே முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு கூட வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கோமே, ஒரு வளர்ச்சியே இல்லாமல் இருக்கிறோமே, அப்படியே இருக்கிறோமே அப்படின்னா அவர்களுக்கான பரிகாரம் தான் இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். ஒருத்தருக்கு நான் ஜாதகம் பார்க்கும்போது லக்னாதிபதி 8ல் இருந்தது. வழக்கமாக லக்னாதிபதி இந்த மாதிரி இருக்கும்போது அது வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களை கொடுக்கும். ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி நல்லா இருந்துட்டாவே அவங்க வாழ்க்கையில் எந்த கஷ்டம் வந்தாலும் அதுலேருந்து மீண்டு வந்துடுவாங்க. சுயம்பு மாதிரி லக்னாதிபதி நல்லா இருக்கணும் ஒரு ஜாதகத்தில். ஒருவேளை லக்னாதிபதி சரியில்லாமல் இருந்து 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் சரியில்லாமல் இருந்து நடக்கக்கூடிய தசாபுத்தியும் சரியில்லைன்னா அது நிச்சயமாக வாழ்க்கையில் சில போராட்டங்களை கொடுக்கும். எதுவுமே சீக்கிரமாக எனக்கு கிடைக்கிறதில்ல, எதுவுமே ஈஸியாக எனக்கு கிடைக்கிறதில்ல அப்படிம்பாங்க. நிறைய கஷ்டப்படுறோம், நிறைய உழைக்கிறோம், ஆனால் அதுக்கான பலன் இல்லையே அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்லுவாங்க. உங்களுக்கு கூட அப்படி லக்னாதிபதி சரியில்லாமல் இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை, வளர்ச்சியே இல்லை அப்படின்னா அவர்கள் சென்று வழிபாடு செய்ய வேண்டிய கோவில்களில் ஒன்று. இது பொதுவான பரிகாரம். நம்ம ஜாதகத்தை பார்த்து நம்ம ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி யார், லக்னாதிபதி யார், லக்னாதிபதி எங்கே இருக்கிறாரு, சுபர் தொடர்பு இருக்கா, இவ்வளவும் பார்த்து தான் நாம் ஒரு கோவில் சொல்ல முடியும். இப்போ நான் சொல்கிறது பொதுவான பரிகாரம். திருச்சி பக்கத்தில் வயலூர்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய அந்த வயலூர்லேருந்து கொஞ்சம் பக்கம் உய்யகொண்டான் திருமலை, அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பேரே உய்யகொண்டார். நமக்கெல்லாம் வாழ்க்கையில் உயர்வை தருவதற்காக காத்திருக்கக்கூடிய பெருமான் உய்யகொண்டார். அம்பாளினுடைய திருநாமம் ஸ்ரீ அஞ்சனாட்சி, மைவிழி அம்மை என்பது திருநாமம். நம்ம இப்போ சொல்லும்போது உய்யகொண்டான் திருமலை அப்படின்னு சொல்கிறோம், ஆனால் அதனுடைய பாடல் பெற்ற ஸ்தலங்கள் எல்லாம் அதனுடைய பேர் பார்த்தீங்கன்னா கற்குடி அப்படின்னு தான் இருக்கும். மார்க்கண்டேயருக்கு என்றும் 16 அப்படின்னு சிவபெருமான் வரம் கொடுத்தார் இல்லையா. 16 வயதில் இறந்து போகணுன்றது மார்க்கண்டேயனுடைய விதி. ஆனால் சிவபெருமான் அதை மாற்றி என்றும் 16 அப்படின்னு அருள் செய்தார் இல்லையா. நீங்கள் திருக்கடையூருக்கெல்லாம் போனீங்கன்னா அந்த கதையோடு தொடர்புடைய நிறைய சந்நிதிகளை நீங்கள் பார்க்கலாம். இந்த கோவிலும் அதனோடு தொடர்புடைய கோவில் தான். அப்படி அந்த சிவபெருமான் நமக்கும் உயர்வை கொடுக்கக்கூடியவர். லக்னாதிபதி 8ல் இருக்கா, லக்னாதிபதி 6ல் இருக்கா, லக்னாதிபதி மறைவு ஸ்தானத்தில் இருக்கா, 1, 5, 9 பலவீனமாக இருக்கா, வாழ்க்கை முழுக்க போராட்டம் தான் அப்படின்னு நமக்கு விதி இருந்தால் கூட அதையெல்லாம் மாற்றி தரக்கூடியவராக இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் இருக்கிறார். உய்யகொண்டான் திருமலை. வாய்ப்பு இருந்தால் ஒரு முறை இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இதே போல மீண்டும் ஒரு பரிகார முறையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.